ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா தினம்தோறும் பணம் சம்பாதிக்கவும் பணம் சேர்க்கவும் நம்ம ஓடாத நாள் கிடையாது. இந்த காலத்தில் எவ்வளவு தான் நம்ம சம்பாதித்தாலும் அது நம்ம தேவைக்கு போதுமானதாக இருப்பது கிடையாது. அப்படி நம்ம தேவைக்கு அதிகமாகவே தேவைப்படும் இந்த பணம் நாம் எப்படி செய்தால், அதாவது என்ன செய்தால் சேமிக்க முடியும் என்பதற்கு இன்றைய காலகட்டத்தில் பல வழிமுறைகள் இருந்தாலும் கூட நாம் என்ன தவறு செய்தால் நம்மிடம் பணம் தங்குவதில்லை அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையை நம்ம முதல்ல யோசிக்கணும். அதாவது நம்ம கொஞ்சமாக சம்பாதித்தாலுமே அது நம்மிடம் தங்குவதற்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த காலகட்டத்தில் நம்ம தெரிந்து கொள்ளணும். அளவுக்கு அதிகமாக சம்பாதித்தாலும் செலவு தான், குறைவாக சம்பாதித்தாலும் செலவு தான். ஆனால் முறையாக அந்த சம்பாதித்த பணம் நம்மிடம் தங்கணும்னா நம்ம சில தவறுகளை வீட்டில் செய்யக்கூடாது. அதிலும் முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப செலவு செய்யலாம். அதாவது தண்ணீர். இந்த தண்ணீர் நம்ம எந்த அளவுக்கு தேவையில்லாமல் வேஸ்ட்டாக செலவு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் வீண் விரயங்கள் ஏற்படும். அப்போ அந்த காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க, அவர்கள் எப்படி இந்த தண்ணியை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொண்டு இப்போ உள்ள காலகட்டத்தில் அந்த மாதிரி நம்ம பயன்படுத்த முடியலைனாலும் முடிந்தளவுக்கு நம்ம சேமித்து வைத்தாலே நம்மளுடைய பணமும் எப்பொழுதும் சேமிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான். அதனால் பணமானது உங்கள் கையில் தங்கலை, ரொம்ப பணப்பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை கடைபிடித்து பாருங்கள். அதற்கப்புறம் கட்டாயம் உங்கள் கையில் பணம் தங்கும் அப்படிங்கிறது தான். அது என்ன அப்படிங்கிறதான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். முன்பெல்லாம் வீடுகளில் பார்த்தீங்கன்னா பாத்திரம் தேய்க்க, துணி துவைக்க என்று வீட்டின் கொல்லைப்புறம் என்று ஒன்று இடம் ஒதுக்கி வைத்திருப்பார்கள். அங்கு தான் எல்லா பணிகளையுமே செய்வாங்க. இப்படி பாத்திரம் வளர்க்குறது, துணி துவைக்கிறது, இப்படி தண்ணியை பழங்கிறது பார்த்திங்கன்னா இந்த கொல்லைப்புறத்தில் தான் எல்லா வேலையும் செய்வாங்க. அந்த கொல்லைப்புறம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய இந்த மரம் செடி கொடிகள் வளர்கின்ற ஒரு இடம். அந்த இடத்துல நம்ம இந்த பணிகளை செய்யும் பொழுது அந்த தண்ணீரானது வீணாகாமல் மரம் செடி கொடிகளுக்கு போவதை நம்ம பார்த்துருப்போம். இதனால் எந்த வகையிலும் வீணாகாமல் பயன்பட்டு கொண்டே இருக்கும். அவைகளுக்கு போக நிலத்தடி நீராகவும் இந்த தண்ணீர் மாற வாய்ப்பு இருந்தது. இதனால் சிறு சிறு உயிரினங்கள் கூட வாழ்ந்து வந்தது. இப்போது இருக்கும் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லாத மாதிரி நம்ம பாத்ரூமில் சிங்கிலெல்லாம் பார்த்திங்கன்னா பாத்திரம் தேய்த்த பிறகு அந்த தண்ணீரானது நேரடியாக கால்வாய்களுக்கு சென்று வீணாகத்தான் மாறுகிறதே தவிர அதனால் மற்ற எந்த உயிருக்கோ தாவரத்திற்கோ நிலத்தடி நீருக்கோ பார்த்திங்கன்னா பயன்படுவது கிடையாது. இதை பார்த்திங்கன்னா நம்ம பழங்காலம் போல் மாற்ற முடியுமா என்றால் அது முடியாது தான். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா வீடுகள் எல்லாமே பெருசாக அளவில் கட்டிட்டாங்க. இப்போ கொல்லைப்புறம் எல்லாமே சேர்த்து தான் பார்த்திங்கன்னா வீடு எல்லாமே கட்டியிருக்காங்க. ஆனால் முடிந்த அளவுக்கு தண்ணீரை பார்த்திங்கன்னா வீணாக்காமல் தேவைக்கு மட்டுமே நம்ம உபயோகிக்கணும். இது இன்றைய நமக்கான விஷயம் என்பதை விட வருங்கால நமக்கு அடுத்து வர்றவங்க கூட நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான். அடுத்து சந்ததியினருக்கும் நல்லபடியாக இந்த தண்ணீரானது பற்றாக்குறை இல்லாமல் போய் சேர்வதற்கும் நம்ம இந்த மாதிரி செய்வது தான் மிகவும் சிறப்பு. முடிந்தளவுக்கு இங்கே இப்போ நீங்கள் உங்களுக்கு கொல்லைப்புறம் இருக்குது, அங்கே போய் மரம் செடி கொடிகள்லாம் இருந்தாலும் அங்கேயே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த வேலையை செய்யுங்க. பாத்ரூம்லையே துவைக்கணும் அப்படிங்கிறத தவிர்த்து இந்த மாதிரி வெட்ட வெளியில் நம்ம செய்யும் பொழுது அது சின்ன சின்ன உயிர்களுக்கும் போய் சேரும். நிலத்தடி நீர் மட்டம் உயர்வதற்கும் இது உதவிகரமாக இருக்கும். நமக்கும் பார்த்திங்கன்னா பண விரயம், நம்ம எந்த அளவுக்கு தண்ணியை வேஸ்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு பணமானது விரயமாகத்தான் செய்யும். அதையும் முதல்ல நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளணும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியே அதுக்கும் இதுக்கும் பணத்திற்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா கேள்வி கேட்பாங்க. நம்ம எந்த அளவிற்கு தண்ணியை செலவு செய்கிறோமோ அதே அளவிற்கு நம்ம கையில் உள்ள பணமும் குறைந்து கொண்டே செல்லும் என்பது அசைக்க முடியாத நம் முன்னோர்களின் கூற்று. அதனால தான் பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது டேப்பில் கூட தண்ணி சொட்டிக்கிட்டு இருந்தால் கூட அதை நம்ம உடனடியாக சரி பண்ணி விடணும். வீட்டிற்குள்ளே பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான். அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லும் இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கையில் இருக்கின்ற அந்த பணம் பார்த்திங்கன்னா தண்ணீர் போல் செலவாகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணீருக்கும் பணத்திற்கும் பார்த்திங்கன்னா நெருங்கிய தொடர்பு உண்டு. பணம் சேர நீங்கள் எந்த வகையில் உழைத்தாலும் என்ன பூஜை செய்தாலும் அது தங்க வேண்டும் என்றால் இந்த ஒரு சில தவறுகளையும் நம்ம செய்யாமல் இருப்பது மிகவும் முக்கியம். அதிலும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப மிக மிக முக்கியமான ஒன்று. அதனால் நம்ம தண்ணீரை இவ்வளோ சிக்கனமாக பண்ணுறோம்னா அந்தளவுக்கு நம்மளுடைய பணமானது நம்ம கையில் இருந்து கொண்டே இருக்கும்.
நம்ம அதை பாட்டுக்கு அதாவது இத்தீனி ஒரு சின்ன விஷயத்திற்கு தான் பார்த்தீங்கன்னா கை கழுவுறதுக்கு எதுக்கோ தண்ணி நமக்கு தேவைப்படும். அதற்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணியை நம்ம கீழே தேவையில்லாமல் சிந்துவோம். இது பார்த்தீங்கன்னா முற்றிலுமே ஒரு தவறான விஷயம். அதனால் எது எதற்கு தேவைப்படுதோ அதற்கு மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணீரை யூஸ் பண்ணுவது மிகவும் சிறப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யும் ஒரு மிகப்பெரிய தவறு இரவு நேரத்திற்கு மேல் தண்ணீர் எடுப்பது. முன்பெல்லாம் நம் வீடுகளில் கிணறுகள் இருக்கும். 6 மணிக்கு மேலே கிணற்றில் நீர் இறைக்க மாட்டார்கள். நிலத்தில் தேவதைகள் இருப்பதாக ஒரு ஐதீகம் உண்டு. அவர்களை அந்த நேரங்களுக்கு மேல் நம்ம தொந்தரவு செய்யக்கூடாது. அதே போல் முன்பெல்லாம் காலையிலேயே சீக்கிரமாக தண்ணீர் எடுப்பதாக இருந்தால் கிணற்றுக்குள் நேரடியாக வாளியை போட மாட்டார்கள். கையை கொண்டு பார்த்திங்கன்னா லேசாக தட்டி சிறு சத்தம் எழுப்பி அதன் பிறகு தான் பார்த்திங்கன்னா கிணற்றுக்குள்ளே அந்த வாளியவே இறக்குவாங்க. எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா தெய்வங்கள் இருக்கும் அந்த இடத்தில் நம்ம நேரடியாக அப்படியே டம்முன்னு இந்த குணங்களையோ எதையோ போடாமல் நம்ம லேசாக அப்படி தட்டி அந்த இடத்துல போடுவது முன்னோர்களின் வழக்கத்தில் வைத்திருந்த ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஆனால் இப்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மோட்டார் போட்டு தான் இந்த தண்ணீர் எல்லாமே எடுக்கிறோம். நம்ம நினச்ச நேரத்துக்கு தண்ணீரை பார்த்திங்கன்னா டேங்கில் ஏற்றிக்கிறோம். முடிந்தளவு பார்த்திங்கன்னா அதையுமே நம்ம ஒரு 6 அல்லது 7 மணிக்கு உள்ளேயே அதெல்லாம் முடிச்சிடணும். சாயந்தரமே தண்ணி தேவைப்படுதா பார்க்கணும், தண்ணி இவ்வளோ இருக்குதா, அது நைட்டுக்கு போதுமா அப்படின்னு பார்த்துட்டு டக்குன்னு நம்ம ஏற்றி வச்சுக்கிடணும். அதை விட்டுட்டு பார்த்திங்கன்னா நடுச்சாமத்தில் போய் நம்ம தண்ணீரை மோட்டரை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. எது எது தேவையோ அது எதுன்னு நம்ம எவ்வளோ கண்காணிப்போடு செயல்படுகிறோமோ அந்தளவுக்கு நம்ம வாழ்க்கையிலையுமே சிறப்பாக இருக்கும். நம்ம பாட்டுக்கு அசால்ட்டாக எதுலேயுமே இருந்தோம்னா வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த விளையாட்டை காட்டிவிடும். இப்படி செய்வதன் மூலம் நமக்கு பணம் செலவழிந்தால் கூட பரவாயில்ல, சம்பாதித்து கொள்ளலாம். வீட்டிற்கு தீராத கஷ்டங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் இருவரும் வேலைக்கு செல்லும் நேரத்தில் இது கொஞ்சம் சிரமம்தான். ஆனாலும் முடிந்தவரை பகல் நேரத்தில் நமக்கு இரவுக்கு தேவைப்படும் தண்ணீரை நம்ம மோட்டார் போட்டு வைத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு. இதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் என்று நினைப்பவை தான் நம் படும் பெரும் துயரத்திற்கு காரணமாக இருக்கும். அதாவது அசால்ட்டாக இதில் என்ன ஆயிரப்போகுதுன்னு நம்ம பாட்டுக்கு அதை விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் கடைசியில் நமக்கு நிறைய கஷ்டங்கள் வர்றது பார்த்திங்கன்னா அதனால தான் வந்திருக்கும். ஆனால் எதையுமே அசால்ட்டாக பொருட்படுத்தாமல் ஆராய்ந்து பார்த்து சின்ன விஷயமா இருந்தாலும் அதை உற்று கூர்ந்து நம்ம அதை நோக்கி அதை சரியாக செய்யும் பொழுது தான் நம்ம வாழ்க்கை எப்பொழுதுமே செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளுங்கள். இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு சரி செய்து கொண்டாலே போதும். கையில் பணம் தங்குவதுடன் வீண் விரயங்கள் கஷ்டங்களை தவிர்த்து நல்ல முறையில் நாமும் நமக்கு அடுத்து வரும் அந்த தலைமுறைகளும் வாழ உதவிகரமாக இருக்கும். இப்போ உள்ள காலகட்டத்தில் ஏன்னா இதை செய்ய மாட்டாங்க, எல்லாமே ஈஸியாக செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது தான் நிறைய நோய்களும் வருது, பலவிதமான கஷ்டங்களும் நம்ம ஆளாகிறோம். அதாவது எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளே இப்போ அன்றாடம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ளே பண்ணிடுறதுனால நமக்கு அந்த எந்த ஒரு விஷயமே வெளியே போக முடியாமல் போயிடுது. அதனால் நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் சரி கவனத்தோடு, அது சின்ன விஷயமாக இருந்தாலுமே முழு கவனத்தோடு நம்ம செய்யணும். சில பேர் பார்த்திங்கன்னா சிறு விஷயத்தை கூட அசால்ட்டாக செஞ்சு நிறைய இடத்துல அதனால் துன்பப்பட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமாக இருந்தாலும் சரி, கஷ்டமே இல்லாத ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, இரண்டையுமே ஒரே பாவனையில் அந்த கஷ்டமாக இருக்கிற வேலையில் நம்ம எவ்வளோ கண்காணிப்போடு எவ்வளோ ஒரு அக்கறையோடு நம்ம செய்வோம். அதே போல் தான் ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அதுலேயுமே நம்ம நல்ல ஒரு மேற்பார்வையோடு செய்யும் பொழுது தான் அது சிறப்பாக இருக்கும். அதனால் வீடுகளில் தண்ணீரை எப்பொழுதுமே சிக்கனமாக பயன்படுத்துங்க. கொல்லைப்புறம் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் கொல்லைப்புறத்தில் அந்த பூச்செடிகளுக்கு நடுவில் பாத்திரம் விளக்குவது, சோப் போடுவது போன்ற விஷயங்களில் ஈடுபடுங்க. நாளையிலேருந்து இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். நம்ம காலையில் எழுந்து காலை கடனை முடித்து குளிப்பதிலிருந்து எல்லா விஷயத்திற்கும் நம்ம தண்ணி எவ்வளோ செலவு செய்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து யூஸ் பண்ணுங்கள். எல்லாமே நம்மளுடைய நன்மைக்காகத்தான். இதை கட்டாயம் உணர்ந்து அனைவரும் செயல்படுங்க. அனைவரும் என்றும் நலமோடு வாழ்வீர்கள் அப்படிங்கிறது தான். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.